ரிஷபராசிக்காரர்கள் அனுமனை பிடித்துக் கொள்வதும், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதீத கவனமாக இருப்பதும் முக்கியமான காலகட்டம். வார்த்தைகளில் சிறிது கவனமாக பேசுவதும், அரசாங்க காரியத்தில் அதீத கவனமாக இருப்பதும், விரோத காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பதும், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனமாக இருப்பதும், வார்த்தைகளில் அதிக கவனத்துடன் கையாளக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். மேலதிகாரிகளுக்கும் உடன் வேலை செய்பவர்களுக்கும் தேவையில்லாத உங்களை தொந்தரவு செய்வார்கள். போய் மாட்டிக்கொண்டு வம்பை விலை கொடுத்து வாங்காதீர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். புதிதாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். சட்டத்திற்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது ரிஷபத்துக்கு முக்கியம். வைகாசி மாதம் முழுவதும் முடிகின்ற வரையில் வாகனங்கள், பயணங்கள், பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள், வார்த்தை ஜாலங்கள் அதீத கவனமாக யார் பார்த்து கொள்ள வேண்டும்? ரிஷபராசிக்காரர்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பல விதத்தில் சங்கடங்கள் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்களுக்கு அதிகமாக கைகூடும். திருமணத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அதீதமாக நடைபெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்று பார்த்தால் ரிஷபம்தான். அதே சமயம் ஒரு மாதிரி பதட்டம், தொழில் ரீதியாக சங்கடங்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அற்புதத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் ரிஷபராசிக்காரர்கள் ஃபோனில் பேசுகின்ற சமயத்தில் கூட ரொம்ப கவனமாக பார்த்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம்.